Hello friends, welcome back to Delicious Kitchen. இன்றைக்கு சுவையான வஞ்சர மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இது குழம்புன்னு சொல்ல முடியாது, தொக்கு மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாக்கி கொள்கிறேன். அதுக்கு சூடாகினதுக்கு அப்புறமாக பூண்டு ஒரு 5 பல்லு பூண்டு இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். 4 பச்சை மிளகாய் கீறி சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சேர்த்துருக்கிறேன். கூடவே கருவேப்பிள்ளை ஒரு கொத்து சேர்த்து இதை வதக்க வேணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்குமெல்லாம் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினாலே போதும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். வெந்தயம் தான் ரொம்பவே முக்கியம், நல்ல வாசனையை கொடுக்கும். அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே இது வரமிளகாயை லைட்டாக எண்ணெயில் வறுத்து அரைச்ச மிளகாய்த்தூள், அதில் இருந்து நான் ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதை ஒரு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுதான் அந்த தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இப்போ இது நல்லா மசிகிற வரைக்கும் வேக வைக்க வேணும். லோ ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் நான் வேக விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி நல்லாவே மசிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் இதில் மிச்ச இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேணும். நான் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து வேக வைக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடியாகும். இந்த மீன் கறி நீங்கள் வேறு மீன்லேயும் செய்யலாம். ஆனால் இந்த வஞ்சர மீனுக்கு தான் இது நல்ல பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா வரும். இது இன்னும் ஒரு விதத்துலேயும் செய்யலாம். இந்த மாதிரி எல்லாமே மசாலா ரெடி பண்ணதுக்கு அப்புறமாக வஞ்சர மீனை தனியாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த தோல் முள் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அந்த துண்டுகளை மட்டும் சேர்த்து கொள்ளலாம். அந்த வேக வச்ச தண்ணியையும் சேர்க்க வேணும். ஆனால் நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இப்போ கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வஞ்சரை மீன் துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். வேக வச்சு அந்த தண்ணியோட சேர்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். நான் இப்போ டிரெக்டாகவே பச்சையாக அந்த மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த மீனை நாங்கள் இப்படியே வேக விடலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் சேர்த்தா நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவரும் க்ரீமியான டெக்ஸ்சரும் கிடைக்கும். ஸோ நான் முதல் பாலில் இருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமாக நான் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். மிளகுத்தூள் இதுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நல்ல காரமாக இருக்கணுமன்றதுக்காக நீங்கள் குறைய வேணும்னா குறைவாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா வத்தி வரும் வரைக்கும் வேக விடுங்க. இல்லை உங்களுக்கு கிரேவியாக வேணுமென்னா நீங்கள் அப்படியே இறக்கிடலாம். இப்போ இந்த மீன் கிரேவி ரெடியாகியாச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த முறை வஞ்சரை மீன் வாங்குறீங்களா இருந்தால் மறக்காமல் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட்டும் அவ்வளவு நல்லாயிருக்கும். இது ரைஸுக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, ரொட்டி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ இது போல் பல டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் டெலிஷியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.